நாங்க செஞ்சுக்கிட்டு வந்து நெஞ்ச நிமித்தி உங்கள்கிட்ட பேசுறோம். அப்படி ஸ்டாலினால பேச முடியுமா? மண்ணில் பிறந்தங்கிறாரு, என்ன செஞ்சாரு? அதை விட இன்னொன்னு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்த ஆண்டு மேட்டூர் அணையில் வந்து தண்ணி திறந்தார். அங்க குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்தார். விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சி. ஆகா, ஸ்டாலின் வந்து விட்டார், குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி திறந்து விடுறார், நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் இந்த குறுவை சாகுபடியில் நினைச்சாங்க. அப்ப பேசினார் வீரவர்ணம், நான் யார் தெரியுமா? டெல்டா காரனார். அப்பவே நான் நினைச்சேன் இது ஏதோ வில்லங்கத்தில் தான் முடியும் அப்படின்னு. அதே மாதிரி விளைச்சல் பெருகின்ற நேரம் நல்லா போட வந்துட்டுது, நெற்பயிரெல்லாம் போட வந்துட்டுது. அந்த காலத்தில் மேட்டூர் அணை வறண்டு போச்சு. மேட்டூர் அணை தண்ணி கிடைக்கல. தண்ணி இவர்களால் பெற்று கர்நாடக அரசிலிருந்து பெற்று தர முடியல. காங்கிரசும் திமுகவும் கூட்டணி தானே. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற பொழுது உங்களை வந்து பார்த்தேன், முதலமைச்சர் போது பார்த்தேன். கொரோனா காலம் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அந்த நிலையிலையும் இங்க வந்து பார்த்தேன். திருவாரூர் மாவட்ட மக்களை சந்திச்சேன், விவசாயிகளை சந்திச்சேன், விவசாய தொழிலாளிகளை சந்திச்சேன், பலதரப்பட்ட மக்களை சந்திச்சேன், குறைகளை கேட்டேன், குறைகளை நிவர்த்தி செஞ்சேன். இப்போ டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். நீங்க கொள்ளையடிக்கிற கூட்டம் ஆகி போச்சு. எந்த திட்டத்தை கொடுத்தாலும் அதில் என்ன கமிஷன் வர வேண்டும் என்று பார்த்து இந்த திட்டத்தை கொடுத்தீங்களா? மத்திய அரசு எப்படி ஏற்கும்? சிந்திச்சு பாருங்க. எங்க பகுதியில் பவானியிலிருந்து தொப்பூர் வரை 4 வழிச்சாலை நகாய் திட்டம் எடுத்துக்கிட்டாங்க. நான் இருக்கும்போதே 90% நிலத்தை எடுத்துட்டேன். பார்த்தாங்க, நகாய் திட்டம்னா மத்திய அரசு திட்டம், இவங்கள டெண்டரில் காசு வராது. பார்த்தார் இங்க இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், நிலம் எடுக்க முடியல அப்படின்னு எழுதி மாநில தேசிய நெடுஞ்சாலை, மாநிலத்திலேயே தேசிய நெடுஞ்சாலை இருக்குது பிரிவு, அதில் எடுத்து இவங்களை டெண்டர் விடலாம். 4 வழிச்சாலை 2 வழிச்சாலை ஆகிப்போச்சு. அது என் ஊருக்கு போகிறது துரதிருஷ்டம் பாருங்க. என் ஊருக்கு போகிற சாலையை ஆட்டை போட்டு முடிச்சுட்டான். 4 வழிச்சாலையை 2 வழிச்சாலை ஆக்கிட்டாங்க. இவர்களே டெண்டரை 5ஆ பிரித்து விட்டு கமிஷன் வாங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா?